தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 12/5/2017 வெள்ளிக்கிழமை அனுசம் நட்சத்திரம் இரவு 8:03 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கோவில் திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவுவது ரொம்ப புண்ணியம். அதில் வாரியார் சுவாமிகள் ஒரு அழகான ஒரு கதை சொன்னார். இறைவனுக்கு செய்கிறது தனக்கு செய்த மாதிரி தான், தனக்கு உரியதான், மிச்சமெல்லாம் தனக்கு உரியது இல்லையா. ஏன்னால் போகிற போது பாவம் புண்ணியம் 2 தான் நம்மளோட கூட வரும். ஆகையினாலே நீங்கள் புண்ணியத்தை செய்யுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான உபகதை ஒன்று சொன்னார். என்ன கதை அப்படின்னா, 80 வயது மிக்க ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவரை ஒரு பத்திரிகையாளர் பேட்டியான போனார். பேட்டியான போன உடனே வீடு மிகப்பெரிய பங்களா, அரண்மனை மாதிரி இருந்துச்சு. உள்ளே போய் உட்கார்ந்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா உங்களுக்கு என்ன வயது அப்படின்னு கேட்குறார். முதல் இது அந்த செல்வந்தர், 80 வயது செல்வந்தர் தள்ளாடும் வயதில் சொல்கிறாரு, எனக்கு வயது 8 அப்படிங்கிறார். இவருக்கு பெரிய ஆச்சரியம், பத்திரிகையாளருக்கு. 8 வயதுன்னு சொல்கிறாரே, இப்படி ஒரு பொய் சொல்லலாமான்னு நினைக்கிறார். அடுத்து, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னு கேட்குறாரு. அவர் பக்கத்திலே அவருடைய பிள்ளைகள் 5 வந்து நிற்கிது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னு கேட்குறாரு. எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் அப்படிங்கிறார். 5 பிள்ளைங்கிறாளே அப்படின்னு, இல்லை எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான் அப்படிங்கிறார். சரி, உங்களுக்கு சொத்து எவ்வளவு தேரும் அப்படிங்கிறார். எனக்கு 20 லட்சம் தேரும் அப்படிங்கிறார். 20 லட்சம் தேரும்னோடனே இந்த பத்திரிகையாளருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. ஐயா உங்களுக்கு சொத்து 100 கோடி தேரும்னு சொல்கிறாங்களே வெளியில், 100 கோடி தேர்றவங்க நீங்கள் 20 லட்சம் தான் தேரும்னு இப்படி பொய் சொல்லலாமா? உங்களுக்கு இப்போ 80 வயதாகுதுன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் உங்களுக்கு வயது 8ன்னு சொல்கிறீங்க, இப்படி ஏன் பொய் சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த வயதான செல்வந்தர் சொல்கிறார், நீங்கள் நினைக்கிறது தப்பு, எனக்கு வயது 80, ஆனால் எனக்கு ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டு கோவில் திருப்பணிகளிலெல்லாம் நான் சென்று கைங்கரியம் செய்கிற பொழுது கடந்த 8 ஆண்டுகளாகத்தான் நான் இறை வழிபாட்டிலே அதிகம் ஈடுபாடு கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே இறை வழிபாட்டுக்குரிய நாட்கள் தான் என்னுடைய வயது. ஆகையினாலே எனக்கு 80 வயதல்ல, எனக்கு 8 வயது தான் சொல்கிறார். சரி, பிள்ளை 5ல் ஒரு பிள்ளை தான் சொல்கிறீங்களேங்கிற போது 4 பிள்ளைகள் சொந்த தொழிலை பார்க்க போய்த்தாங்க, ஒரே ஒரு பிள்ளை தான் என்னுடைய ஆன்மீக விழாக்களுக்கு ஆன்மீக கைங்கரியங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால எனக்கு பிறந்ததுன்னு சொல்லிட்டு நான் எனக்குரிய பிள்ளை அந்த ஒரு பிள்ளை தான் சொன்னேன். சரி, சொத்து 100 கோடி தேருமே, 20 லட்சம் தான் தேரும்னு சொல்கிறீங்களே, இப்படி பொய் சொல்லலாமான்னு கேட்டார். நான் இதுவரை இறைவனுக்கு அர்ப்பணித்த தொகை 20 லட்சம். எனக்கு 100 கோடி தேறினாலும் கூட இறை கும்பாபிஷேகத்துக்கென்று, இறை அடியார்களுக்கென்று, ஆன்மீகத்துக்கென்று நான் செலவழித்த தொகை 20 லட்சம். ஆகையினாலே அந்த 20 லட்சம் தான் எனக்குரியது. ஆகையினாலே இறைவனுக்கு அர்ப்பணித்தது தான் தனக்குரியதுன்னு சொன்னாராம். இதை வாரியார் சொல்கிற போது அதிகமான கைதட்டல் வந்துச்சு. ஆகையினாலே அப்படி இறைவனுக்கு கொடுப்பதை நம்ம கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு கோயிலுக்கு போகிறேன், அர்ச்சனை செய்கிறோம்னா அர்ச்சனை இவ்வளோ உருவாக்கி வாங்கினோம், அர்ச்சகருக்கு இவ்வளோ கொடுத்தோம்னெல்லாம் கணக்கு எழுதக்கூடாது. எழுதினால் அந்த புண்ணியம் வராது. ஔவையார் சொல்லுவார், கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு. அதே ஔவையார் சொன்னார், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, அறம் செய்ய விரும்பு. எதையுமே நம்மளை கட்டாயப்படுத்தலை, நீ செஞ்சுதே ஆகணும்னு சொல்லலை, அறம் செய்யி அப்படின்னு சொல்லலை, அறம் செய்ய விரும்பு. நீ விரும்பினால் உனக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுனா அது நல்லது, நீ தொழுன்னு சொல்கிறத நல்லதுன்னாரு. நாமே பார்த்து புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்த கோவில் திருப்பணிகளெல்லாம் யாருக்கு அதிகம் செய்கிற யோகம் வரும் தெரியுமா? அவர்களுக்கு ஞானகாரகன் கேது ஜாதகத்தில் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் முன்னோருடைய கோயில் பல 100 ஆண்டுகளாக கட்டாமல் இருக்குது, சிதிலமடைஞ்சு போயிருக்கு, கட்டக்கூடிய வாய்ப்பு வருமானு கேட்டார். அவருடைய ஜாதகத்தில் 12ல் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த கேதுவை குரு பார்க்குது. கண்டிப்பாக கோயில் திருப்பணி கட்டிக்கிற வாய்ப்பு உண்டுன்னு சொன்னேன். அவர் சொந்த ஊர்லேயே அவருடைய முன்னோர்களுடைய கோயிலை சீரமைச்சு அழகாக செஞ்சார். அதுக்கு காரணம், சிலருக்கு அந்த கோவில் திருப்பணிகள் செய்கிற யோகம் இருக்கும், சிலருக்கு கோயில் திருப்பணிகள் செய்கிற அந்த கைங்கரியத்திலே கலந்து கொள்கிற வாய்ப்பு வரும். அது கூட இல்லைனாலும் சில கோயில்களுக்கு போனால் சுத்தம் இல்லாமல் இருக்கும். உழவார பணின்னு சொல்லி அந்த கோயிலை சுத்தப்படுத்துவது நல்லது. சில பேர் கோயில் தூணிலேயே அப்படியே குங்குமத்தை விபூதியை கொட்டுவாங்க. அவர்களுக்கு நம்ம மடிக்கிறதுக்கு தாள் கொடுக்கலாம், அல்லது ஒரு மடல் வச்சு அதில் கொட்ட சொல்லலாம். இப்படி சிறிய கைங்கரியம் செய்தால் கூட போதுமா. சிவராத்திரி அன்றைக்கு எரிந்த விளக்கு அணையக்கூடிய நிலையில் இருக்கிற போது ஒரு எலி தவ்வி அதை மேல் நோக்கி இழுத்து விட்டுச்சான். இரவு முழுவதும் அந்த விளக்கு எரிந்ததினாலே அந்த எலி மறுபிறப்பிலே மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது என்று சொல்வார்கள். ஆகையினாலே இறைவனுக்கு நாம் செய்கிற திருப்பணிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய புண்ணியமாக சேரும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்கிற நாள். தொடர்ந்து உங்களுக்கு விரயம் வந்து கொண்டிருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். இன்றைக்கு சந்திராஷ்டமம்.
அருகில் இருப்பவர்களையும் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். அது மட்டும் அல்லாமல் விரயங்களையும் நீங்கள் கூடுதலாக சந்திக்க வேண்டியது இருக்கும். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் இன்றைக்கு செயல்பட்டால்தான் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும். இன்றைக்கு வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துகிற பொழுது கிழமை வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முயற்சிகளில் தொடர்ந்து வெற்றி கிடைக்கின்ற நாள். மூடிக்கிடந்த தொழிலுக்கு கூட திறப்பு விழா நடத்துவீர்கள். பயணங்களால் பலன் உண்டு. ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணங்களும் உருவாகலாம். அதிக அலைபேசி வழி தகவல் அனுகூலம் கொடுப்பதாக உங்களுக்கு இருக்கும். அயல்நாட்டிலிருந்து வருகிற அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறுகின்ற நாள். திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. மாற்றங்களும் வரும், நல்ல ஏற்றங்களும் வரும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதால் விரயத்திற்கேற்ற லாபம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எனவே எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்யலாம். பணத்தை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணப்புழக்கம் தானாகவே வந்து சேரும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மங்கள செய்தி மனை தேடி வருகின்ற நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குழந்தைகளின் எதிர்கால நலன்கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்களில் வெற்றி பெறும். சுபச்சடங்குகள், பெண்களின் சுபச்சடங்குகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிணக்குகள் அகன்று இணக்கம் ஏற்படுகின்ற நாள். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்போடு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைந்தது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கூடுகிற நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நேசமிக்கவர்களின் உதவியால் பூசல்கள் எல்லாம் மறையும். புகழ் கூடும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். இந்த நாள் மிக மிக இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் அகலும் நாள். உயர்ந்த பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. தொழில் புரிபவர்கள் கிளைத்தொழில் செய்ய முன்வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம். மேல் அதிகாரிகளின் அனுகூலத்தோடு மேன்மைகளை காணுகிற நாள் இந்த நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு வருகிற அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். சொத்துக்கள் வாங்க விற்க இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறவெல்லாம் உதவுகிற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள வடக்கு பார்த்த அம்பிகையை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, சனிச்சந்திர யோகம் செயல்படும் இன்றைக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவர். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். உறவினர்களின் ஆதரவோடு ஒரு ஒப்பற்ற நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். பாதியில் என்ற கட்டிடப்பணி மீதியும் தொடரும். வீடு கட்ட வேண்டும், வாங்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அதிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. நாளிலே கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தாய்வழி ஆதரவு இதுவரை கிடைக்காதவர்களுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாகவே முடிவடையும். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கிற நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுகின்ற நாள். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். தேசப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. 10லே குறி இருப்பதால் பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். உடன்பிறப்புகள் மட்டும் உங்களுக்கு ஒத்து வருவார்களா என்பது சந்தேகம்தான். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விமர்சனங்களால் விரிசல்கள் ஏற்படும் நாள். இன்றைக்கு வீட்டு தேவைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கூட்டாளிகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். விரயங்கள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். சுப விரயங்களை காட்டிலும் வீண் விரயங்களே மேலோங்கும். என்ன இருந்தாலும் 2லே கேது இருப்பதால் குடும்ப பெரியவர்களை அனுசரித்து செல்வது மட்டுமல்ல, அவர்கள் ஆலோசனைகளையும் கேட்டு செய்தால் நல்லது. தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஊக்கத்தோடு செயல்பட வேண்டும். அந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உங்களுக்கு கொடுப்பது வழிபாடுதான். இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவது உகந்தது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். கூட இருப்பவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அந்நிய தேச யோகம் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. ஏற்றமும் இரக்கமுமாக இருந்த வாழ்க்கை இனி சீராகலாம். 8லே குரு மறைந்திருந்தாலும் கூட அதன் பார்வை 2ல் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாகவே இருக்கும். கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றி மகிழ்வீர்கள். மீனராசி நேயர்களே, வரன்கள் வாயில் தேடி வந்து சேரும் நாள்.
வாரிசுகளில் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். ஒரு சிலருக்கு 2லே சூரியன் புதனோடு இணைந்திருப்பதால் புது ஆயத்திய யோகம் செயல்பட்டு பொருளாதார நிலையை பெருக்கிக் கொடுக்கும். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து தொழில் வளத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். வாகன பழுதுகளை முன்னிட்டு பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிரிகள் விலகும். இந்த நாள் ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.